ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. அவையிலிருந்து முன்னதாகவே ஆளுநர் வெளியேறியதால் பரபரப்பு. சட்டப்பேரவையில் தேசிய கீதம் அவமதிப்பு செய்யப்பட்டதே ஆளுநர் வெளிநடப்புக்கு காரணம். ஆளுநர் மாளிகை விளக்கம். சட்டப்பேரவையில் திமுக அரசுக்கு எதிராக பிரச்சினை எழுப்பி கோஷமிட்ட அதிமுக உறுப்பினர்கள். சபாநாயகர் உத்தரவுப்படி அனைவரும் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. புதிய வாக்காளர்களுடன் திருத்தங்கள் செய்யப்பட்ட பட்டியலை வெளியிட்ட தேர்தல் அதிகாரிகள். கும்பகோணத்தில் இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவர் என எல்லா மதத்தினரும் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை கூறி உற்சாகம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம். நெரிசல் ஏதும் ஏற்பட்டு விடாமல் தடுக்க முன்கூட்டியே போடப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைக்கப்படாததால் அரசியல் அமைப்பு சாசனம் அவமதிக்கப்பட்டதாக கூறி ஆளுநர் RN ரவி பேரவையிலிருந்து வெளியேறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் மரபுப்படி ஆளுநர் உரை நிகழ்த்துவதற்காக பேரவைக்கு வருகை தந்தார். அவருக்கு சபாநாயகர் அப்பாவு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். எனினும் சட்டசபைக்கு வந்து சிறிது நேரத்தில் உரையாற்றாமல் அவையில் இருந்து ஆளுநர் புறப்பட்டு சென்றார். இதனால் அவையில் பரபரப்பு ஏற்பட்டது. அவையில் இருந்து ஆளுநர் வெளியேறியது குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அதில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என முதலமைச்சர் மற்றும் சபாநாயகரிடம் ஆளுநர் வலியுறுத்தியும் அந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய ஆளுநர் மாளிகை, தேசிய கீதத்திற்கு மதிப்பளிக்க வேண்டியதில் அரசமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள முதல் கடமை என்பதால் இந்த அரசியல் சாசன அவமதிப்புக்கு ஆளுநர் துணை போக விரும்பவில்லை என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய ஆளுநர் மாளிகை, தேசிய கீதத்திற்கு மதிப்பளிக்க வேண்டியது அரசமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள முதல் கடமை என்பதால் இந்த அரசியல் சாசன அவமதிப்பிற்கு ஆளுநர் துணை போக விரும்பவில்லை என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்துவது மரபாக இருந்து வரும் நிலையில் ஆளுநர் RN ரவி தொடர்ந்து உரையை வாசிக்காமலும் பாதியிலேயே புறப்பட்டு செல்வதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளார். இன்றும் அவர் சட்டசபையில் இருந்து முன்னதாகவே வெளியேறியதால் அவரது உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்தார். அதில் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றன. மீனவர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளிக்கிறது என்றும் தமிழக அரசின் முயற்சியால் 1106 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எனவும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. மத்திய அரசின் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிகபட்சமாக 60% நிதி பங்களிப்பு தரப்படுகிறது எனவும் ஆளுநர் முறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறுமையை ஒழிக்க முதல்வரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் வேளாண் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது உள்ளிட்ட மேலும் பல அம்சங்கள் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக MLAக்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியதை அடுத்து அவையில் இருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு வந்த அதிமுக உறுப்பினர்கள் யார் அந்த சார் என்ற வாசகம் கொண்ட பேட்ஜ் அணிந்து அவையில் பங்கேற்றனர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து அவர்கள் கோஷம் எழுப்பியதோடு அமளியிலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிமுக MLAக்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். அவைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றும்படி அவை காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிகழ்வால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சட்டப்பேரவையில் தேசிய கீதம் பாடுவதில் ஆட்சியாளர்களுக்கு என்ன பிரச்சினை உள்ளது என பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய கீதம் என்ன இந்த நாட்டின் பிரிவினை கோஷமா? பேரவை மரபில் தேசிய கீதத்திற்கு இடமில்லையா என கேள்வி எழுப்பினார். எத்தனையோ மரபுகளை பேரவைத் தலைவர் எத்தனையோ முறை மீறியிருக்கிறார் என்றும் தேசிய கீதம் பாடும்போது மட்டும் மரபு வந்துவிடுமா என வினவினார். திட்டமிட்டு மாநில அரசு தங்களுடைய பிரிவினைவாத கொள்கையை மறைமுகமாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது என அவர் குற்றம் சாட்டினார். திட்டமிட்டு மாநில அரசு தங்களுடைய பிரிவினைவாத கொள்கையை மறைமுகமாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது என அவர் குற்றம் சாட்டினார். தேசிய கீதம் இந்த நாட்டின் பிரிவினைவாதமா, அரசியல் சட்டத்திற்கு எதிரானதா என கேள்வி எழுப்பிய அவர், வேண்டுமென்றே தேசிய கீதத்தை அவமதிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆளும் கட்சியின் ஆதரவோடு பேரவைத் தலைவர் இதுபோன்ற நாடகத்தை நடத்தியிருக்கிறார் என குற்றம் சாட்டினார்.
தமிழகத்தின் திராவிட கட்சிகள் சமூக சீர்திருத்த பணிகளில் சாதித்த போதிலும் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தவறிவிட்டன என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பே. சண்முகம் விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டு நிறைவில் புதிய மாநில செயலாளராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். மாநாட்டின் முடிவில் பேசிய அவர், திமுக வெளிச்சத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என கூறினார். தமிழகத்தில் திராவிட கட்சிகள் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் வெற்றி பெற்ற போதிலும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கான வாழ்க்கையை மேம்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். என்றாலும் மதவாத சக்திகளுடன் எதிராக திமுகவுடன் இணைந்து பயணிப்போம் என்றும் தெரிவித்தார். முன்னதாக இந்த மாநாட்டின் நிறைவு நாளான நேற்று புதிய மாநில குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில கட்டுப்பாட்டு குழுவினரும் அகில இந்திய மாநாட்டு பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மாநில குழுவினர் கூடி புதிய மாநில செயலாளரை தேர்ந்தெடுத்தனர். அதன்படி மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாணவ மாணவிகள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு லட்சியம், கனவு இருக்க வேண்டும் என மணிப்பூர் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பில் இருக்கும் நீதியரசர் கிருஷ்ணகுமார் அறிவுறுத்தியுள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை அடுத்து ஆலம்பாளையம் பகுதியை சேர்ந்தவரான அவர் அரவக்குறிச்சியில் உள்ள ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். படிப்பு இருந்தால்தான் யாரும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் என்றும், தான் படித்த காலத்தில் ஆங்கில வழி கல்வி கிடையாது எனவும் குறிப்பிட்டார். 1980ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகள் திறம்பட செயல்பட்டு வருகின்றன என்றும் கூறினார். படிக்கும் காலத்திலேயே மாணவ மாணவிகள் எதிர்காலத்தில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடும் லட்சியத்தோடும் திகழ வேண்டும் என்றும் நீதியரசர் கிருஷ்ணகுமார் அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் திருத்தம் செய்யப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் இன்று வெளியிட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்காரா வெளியிட்டார். இந்த பட்டியலில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி உள்ளிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 19,77,419 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 9,55,356 பேரும், பெண் வாக்காளர்கள் 10,21,871 பேரும், இதர வாக்காளர்கள் 192 பேரும் என மொத்தம் 19,77,419 பேர்கள் உள்ளனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இறுதி வாக்காளர்கள் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பழனி வெளியிட்டார். விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட 7 தொகுதிகளில் 17,16,818 வாக்காளர்கள் உள்ளனர். இறுதி வாக்காளர்கள் பட்டியலில் ஆண் வாக்காளர்கள் 8,45,132 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,71,355 பேரும், இதர வாக்காளர்கள் 231 உட்பட மொத்தம் 17,16,718 வாக்காளர்கள் உள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள பெருமாண்டி மாதா கோவிலில் 3 ராஜாக்கள் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. புனித பெரியநாயகி மாதா ஆலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர்கள் என 3 மதத்தினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிராம மக்கள் பேராலயத்தின் முன்பு பிரம்மாண்டமான பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என சத்தம் எழுப்பி கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் முன்னாள் எம்எல்ஏ திரு ராமநாதன், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொங்கல் வைத்து அவர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் என எல்லா சமுதாய மக்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு ஒற்றுமையை வலியுறுத்துவதாக இருந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்தார். ஆந்திராவில் நிகழ்ந்த அல்லு அர்ஜுன் சம்பவம் போன்று எதுவும் நிகழ்ந்திடாத வகையில் முன்னெச்சரிக்கையாக உரிய போலீஸ் பாதுகாப்புடன் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலுக்குள் சிறிது நேரம் இருந்துவிட்டு பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் கடந்த மாதம் புஷ்பா 2 பட வெளியீட்டு நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்மணி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை கருத்தில் கொண்டு திருச்செந்தூர் கோவிலில் சிவகார்த்திகேயன் வருகையின் போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அசம்பாவிதம் நிகழாமல் இருக்க 8 போலீசார் அவருடன் சென்றனர்.
திருச்சி மாநகராட்சியுடன் 11 கிராம ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடும்பத்தினருடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதனை 100 வார்டுகளாக உயர்த்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதனை ஏற்க மறுத்து கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சியுடன் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம், அந்தநல்லூர் ஒன்றிய பகுதிகளுக்கு உட்பட்ட 11 ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாய சங்க தலைவர் சின்னதுரை வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். இதனை கண்டித்தும் அவருக்கு ஆதரவாகவும் 1000த்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று திரண்டு சோமரசன்பேட்டையில் உள்ள வயலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் திடீரென மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.